வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு நொடியும் யாராவது ஒருத்தவங்க நம்மளை காயப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. அது உங்களோட உறவினர்களா இருக்கலாம், உங்களோட லவ்வரா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம். நண்பர்களே, வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை இந்த மாதிரி காயப்படுத்துறவங்க யாராவது இருந்தாங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஒரு மனிதன் உண்மையிலேயே வலிமையானவனாக மாறும் தருணம் எப்போது தெரியுமா? அவன் அடிபடாத நாட்களில் அல்ல, அவன் அடிபட்ட பிறகும் அந்த அடியை தன் வாழ்க்கையின் ஒரு பாடமாக மாற்றிக்கொண்ட நாளில்தான் வலிமையானவனாக மாறுகிறான். சாணக்கியர் சொல்லியிருப்பது போல, உலகத்தில் யாரும் உங்களை காயப்படுத்த முடியாது என்பதே ஒரு பொய். பெரும்பாலான மனிதர்கள் தங்களை காயப்படுத்தியவர்களை நினைத்து கோபப்படுகிறார்கள். ஆனால் சாணக்கியரின் பார்வை வேறு. அவர் சொல்வது, உங்களை காயப்படுத்திய மனிதனை விட அந்த காயத்தை நீங்கள் எப்படி அனுமதித்தீர்கள் என்பதே முக்கியம். உலகம் என்பது ஒரு சந்தை மாதிரி. யார் வேண்டுமானாலும் பேசுவார்கள், நடப்பார்கள், நடிக்கிறார்கள். ஆனால் யாருடைய வார்த்தைக்கு, யாருடைய செயலுக்கு உங்கள் மனதில் இடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டை நீங்கள் புரிந்து கொண்ட நாளில்தான் இனி யாராலும் என்னை காயப்படுத்த முடியாது என்ற நிலை ஆரம்பமாகிறது. ஒரு மனிதன் அடிக்கடி காயப்படுவது அவன் பலவீனமானவன் என்பதற்காக இல்லை, அவன் மிக அதிகமாக எதிர்பார்ப்பவன் என்பதற்காக. சாணக்கியர் மிக கடுமையாக ஒரு உண்மையை சொல்கிறார். எதிர்பார்ப்பு என்பது மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் அதிகாரம். அவர்கள் அதை மதிக்கலாம், மதிக்காமலும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் மதிக்காத போது நீங்கள் உடைந்து போனால் அது அவர்கள் தவறு அல்ல, உங்கள் கணக்கு பிழை. இனி உங்கள் வாழ்க்கையில் கணக்கு பிழைகள் இருக்கக்கூடாது என்றால் எதிர்பார்ப்பை குறைக்க வேண்டும், விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டும். மனிதர்கள் உங்களை காயப்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கும் பல தருணங்களில் உண்மையில் அவர்கள் தங்களைத்தான் காட்டிக்கொள்கிறார்கள். அவர்களின் ஈகோ, பயம், பொறாமை, தோல்வி இவையெல்லாம் உங்கள் மீது விழுகிறது. சாணக்கியர் இதை ஒரு அழகான அமைதியுடன் சொல்கிறார். மற்றவர்களின் குழப்பத்தை உங்கள் மனதில் அனுமதிக்காதீர்கள். யாரோ ஒருவர் குழப்பமாக இருக்கிறார் என்பதற்காக நீங்கள் உங்கள் அமைதியை இழக்க வேண்டிய அவசியமில்லை. அமைதியை இழந்த நாளில்தான் காயம் ஆழமாகிறது. உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காயமும் உங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். இனி இப்படி செய்யக்கூடாது, இனி எல்லோரிடமும் மனதை திறக்கக்கூடாது, இனி யாருக்காகவும் என்னை இழக்கக்கூடாது என்ற தீர்மானங்கள் அங்கே உருவாகி இருக்க வேண்டும். ஆனால் பலர் அந்த தீர்மானங்களை எடுக்காமல் அதே இடத்தில் நின்று கொண்டு மீண்டும் மீண்டும் காயப்படுகிறார்கள். சாணக்கியர் இப்படிப்பட்டவர்களை இரக்கமில்லாமல் ஒரு வார்த்தையில் சொல்கிறார், அவர்கள் உலகத்தை குறை சொல்ல தகுதியற்றவர்கள். இனி உங்களை யாராலும் காயப்படுத்த முடியாது என்றால் முதலில் நீங்கள் உங்களை தானே பாதுகாக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது சத்தமாக பேசுவதில்லை, பழிவாங்குவதில்லை, எல்லோரிடமும் சந்தேகமாக நடப்பதும் இல்லை. அது ஒரு அமைதியான உள்மாற்றம். யார் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு இடம் பெற வேண்டும் என்பதில் தெளிவு. யாருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், யாருடைய வார்த்தையை காற்றில் விட்டுவிட வேண்டும் என்பதில் உள்ள அறிவு. இதை சாணக்கியர் மௌனத்தின் ஆயுதம் என்று சொல்கிறார். ஒரு மனிதன் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முயன்றால் அவன் முதலில் தன்னை இழக்கிறான். தன்னை இழந்த மனிதனை காயப்படுத்துவது உலகத்திற்கு மிக எளிது. ஆனால் தன் எல்லைகளை தெரிந்த மனிதனை, அவன் மதிப்பை உணர்ந்த மனிதனை யாராலும் எளிதில் நெருங்க முடியாது. இனி நீங்கள் அப்படிப்பட்ட மனிதனாக மாறுகிறீர்கள். எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது இல்லை. உங்கள் வாழ்க்கை ஒரு தர்மசாலை இல்லை. உங்களை காயப்படுத்திய நினைவுகள் சில நேரங்களில் இரவில் தூங்க விடாமல் செய்யலாம். ஆனால் அந்த நினைவுகளை பயன்படுத்தி நீங்கள் வலிமையானவராக மாறினால் அதே நினைவுகள் உங்களுக்கு கவசமாக மாறும். சாணக்கியர் கடந்த காலத்தை அழிக்கச் சொல்லவில்லை, அதிலிருந்து புத்திசாலித்தனமாக வெளியே வரச் சொல்கிறார். காயங்கள் மறக்கப்பட வேண்டியவை அல்ல, அவை உங்களை எச்சரிக்க வந்த தூதர்கள். இனி உங்களை யாராலும் காயப்படுத்த முடியாது என்ற நிலை ஒரே நாளில் வராது. ஆனால் இன்று நீங்கள் இந்த உண்மையை புரிந்து கொண்டால் அதுவே முதல் படி. இனி நீங்கள் உணர்ச்சியால் வாழ மாட்டீர்கள், உணர்வை புரிந்து கட்டுப்பாட்டுடன் வாழ்வீர்கள். அதுதான் சாணக்கியரின் வழி. உணர்ச்சிக்கு அடிமையாகும் மனிதன் எப்போதும் காயப்படுவான். அறிவை ஆயுதமாக்கும் மனிதன் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பான். ஒரு கட்டத்தில் மனிதன் புரிந்து கொள்கிறான், தன்னை அதிகமாக காயப்படுத்தியது எதிரிகள் அல்ல, நெருக்கமானவர்கள்தான் என்று. இதுதான் பெரும்பாலானவர்களை உள்ளுக்குள் உடைக்கும் உண்மை. வெளியிலிருந்து வரும் தாக்குதலை சமாளிக்க மனம் தயாராக இருக்கும். ஆனால் அருகில் இருப்பவர்கள் கொடுக்கும் காயம் நேரடியாக இதயத்தில் இறங்குகிறது. சாணக்கியர் இந்த இடத்தில்தான் மிகவும் தெளிவாக இருக்கிறார். அதிக நெருக்கம் அதிக அபாயம் என்று அவர் சொல்வது மனிதர்களை வெறுக்கச் சொல்ல அல்ல, மனிதர்களை புரிந்து கொண்டு நடக்கச் சொல்ல. உலகத்தில் எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை. சிலர் உங்களுடன் சிரிப்பார்கள், ஆனால் உங்கள் வளர்ச்சியை பார்த்து உள்ளுக்குள் எறிவார்கள். சிலர் உங்களை பாராட்டுவார்கள், ஆனால் அதே வார்த்தைகளை உங்கள் பின்னால் ஆயுதமாக பயன்படுத்துவார்கள். சாணக்கியர் மனிதர்களை தேவதைகளாகவும்
பேய்களாகவும் பிரிக்கவில்லை. அவர் சொல்வது, ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை அறியாமல் அவர்களை நம்புகிறவன்தான் மீண்டும் மீண்டும் காயப்படுகிறான். இனி உங்களை யாராலும் காயப்படுத்த முடியாது என்ற நிலை, நீங்கள் மனிதர்களை எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை நிறுத்தும் நாளில்தான் ஆரம்பமாகிறது. அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே பார்க்கும் திறன் வந்தால் ஏமாற்றம் குறையும். சாணக்கியர் இதை ஒரு மெல்லிய ஆனால் கடுமையான வார்த்தையில் சொல்கிறார். மனிதனை அவன் வார்த்தையால் அல்ல, அவன் நடத்தை தொடர்ச்சியால் மதிப்பிடு. ஒரே ஒரு நல்ல செயல் ஒருவரை நல்லவனாக்காது. ஒரே ஒரு தவறு ஒருவரை கெட்டவனாக்காது. உறவுகளில் காயம் வருவதற்கான முக்கிய காரணம் எல்லைகளை வரையாமல் இருப்பதுதான். எல்லோரிடமும் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வது நெருக்கம் என்று நாம் தவறாக நம்புகிறோம். சாணக்கியர் இதை புத்திசாலித்தனமாக மறுக்கிறார். எல்லாவற்றையும் எல்லோருக்கும் சொல்வது அறிவு அல்ல, அது உங்கள் பாதுகாப்பை நீங்களே கழற்றி கொடுப்பது. சில விஷயங்கள் உங்கள் மனத்திற்கும் உங்களுக்கும் மட்டும் உரியவை. அந்த ரகசியங்களை பாதுகாக்க தெரிந்த மனிதன் காயப்படாமல் வாழத் தெரிந்தவன். நம்பிக்கை என்பது ஒரு அழகான விஷயம், ஆனால் கண்மூடித்தனமான நம்பிக்கை ஒரு அபாயகரமான விஷயம். சாணக்கியர் நம்பிக்கையை எதிர்க்கவில்லை, அவர் எச்சரிக்கிறார். யாரையும் முழுமையாக நம்பாதீர்கள், முழுமையாக சந்தேகிக்கவும் வேண்டாம். இது நடுக்கோடு போல தோன்றினாலும் வாழ்க்கையில் இதுவே பாதுகாப்பான பாதை. நீங்கள் யாரை நம்பினாலும் அவர்களிடம் உங்கள் வாழ்க்கையின் முழு கட்டுப்பாட்டையும் கொடுக்காதீர்கள். கட்டுப்பாடு கொடுத்த இடத்தில்தான் காயம் உருவாகிறது. பலர் கேட்பார்கள், அப்படியானால் யாரையும் நம்பாமல் வாழ வேண்டுமா? சாணக்கியர் சொல்லும் பதில் மிகவும் தெளிவானது. நம்புங்கள், ஆனால் தயாராக இருங்கள். ஒரு நாள் அவர்கள் மாறினால் நீங்கள் உடையாமல் இருக்க வேண்டும். இது குரூரமாக தோன்றலாம், ஆனால் உலகம் அப்படித்தான் இயங்குகிறது. மனிதர்கள் மாறுகிறார்கள், சூழ்நிலைகள் மாறுகின்றன, நலன்கள் மாறுகின்றன. மாறாதது என்று நீங்கள் நினைத்ததே உங்களை காயப்படுத்தும். உங்களை யாராவது காயப்படுத்திய பிறகு அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருப்பது அவர்களை உங்கள் மனதில் தொடர்ந்து வாழவிடுவது போல. சாணக்கியர் இந்த இடத்தில் மௌனத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த சொல்கிறார். எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் அமைதியாக விலகிச் செல்வதே மிகப்பெரிய வெற்றி. உங்கள் அமைதியை காப்பாற்றிக் கொண்டால் அவர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தானாகவே வெளியேறுவார்கள். மற்றவர்களின் கருத்துக்கள் உங்களை காயப்படுத்துகிறதா என்றால் ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இன்னும் உங்கள் அடையாளத்தில் உறுதியாக இல்லை. சாணக்கியர் சொல்வது கடுமையாக இருக்கும், ஆனால் உண்மை. தன்னை அறிந்த மனிதனை உலகத்தின் வார்த்தைகள் அசைக்க முடியாது. நீங்கள் யார், உங்கள் மதிப்பு என்ன, உங்கள் பாதை என்ன என்பதில் தெளிவு வந்துவிட்டால் விமர்சனம் கூட உங்களுக்கு தகவலாகத்தான் தோன்றும். உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிக்க வேண்டுமா என்ற கேள்வி வரும். சாணக்கியர் மன்னிக்கவும் என்று நேரடியாக சொல்லவில்லை. அவர் சொல்வது, மறக்க கற்றுக்கொள். மறப்பது அவர்களுக்காக அல்ல, உங்களுக்காக. அவர்களின் செயலை உங்கள் மனதில் தினமும் மீண்டும் மீண்டும் ஓடவிட்டால் அவர்கள் இல்லாத இடத்திலும் அவர்கள் உங்களை காயப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அந்த அதிகாரத்தை இனி நீங்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இந்த உலகம் உங்களை பல முறை காயப்படுத்த முயற்சி செய்யும். சில நேரங்களில் மனிதர்கள் மூலம், சில நேரங்களில் சூழ்நிலைகள் மூலம். ஆனால் இன்று நீங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொண்டால் போதும், உங்களை உடைக்க முடியாத அளவுக்கு நீங்கள் வளர முடியும். சாணக்கியர் சொல்லிய பாதை அதுதான். எதிரிகளை வெல்வது பெரிய விஷயமில்லை, உங்களையே நீங்கள் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் போதும். இனி யாருடைய வார்த்தையும் யாருடைய செயலும் உங்கள் மன அமைதியை நிர்ணயிக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிந்தனையாவது கொடுத்திருந்தால் லைக் பண்ணுங்க, இதை தேவையானவங்களோட ஷேர் பண்ணுங்க. இப்படியான ஆழமான உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இனி உண்மையிலேயே யாராலும் உங்களை காயப்படுத்த முடியாது.